இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ ராஜலக்ஷ்மி என்னதான் அவங்களுக்கு என்ன கணக்கில் அவங்க சேர்த்துக்கிறது அப்படின்னு தெரியல. அதாவது ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாங்கனால மகாவை பிடிக்கல. அதுக்கப்புறம் மகாட்ட நல்ல குணங்களை பார்க்கவும் தோணல. இந்த குடும்பத்தில் இருக்கவங்க பாராட்டினா அதையும் கோவம் வருது. இப்போ இந்த சான்ஸை வச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள ஏதாச்சும் திட்டி விட்டுலாம். வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னென்ன சான்ஸ் கிடைக்குதோ, சும்மா ஏதாச்சும் உப்பு பதிலாக சக்கரை போட்டாங்க, சக்கரைக்கு பதிலாக உப்பு போட்டாங்கன்னு இருந்தால் கூட அந்த கேஸை கூட அனுப்பி விட்டுலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சித்ரா வேற தூண்டி விட மீனாட்சிக்கு பணம் கொடுத்துருக்கா, நான் கொடுக்க வேணான்னு சொல்லியும் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் கூட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சித்ராவும் வேற உள்ளார வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீனாட்சி என்ன சொன்னான்னா நான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் தரலன்ட்டாங்க ராஜலட்சுமி அம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க தரல, நான் தரேனே தந்திருக்கா, உங்களை வேணே அவமானப்படுத்துறா ஏற்றி விட மீனாட்சி அதுக்கு பதில் சொல்லாதாங்களா, நீ ஏதாச்சும் பேசுனேன்னு சித்ரா வாய மூட வச்சிடறாங்க. உடனே இப்போ இந்த சமயத்தில் என்ன அவ்வளோ திமிராயிடுச்சு அவனுக்கு, மன்னிப்பு கேளு அப்படின்னு ஐஸ்வர்யா வேற பேச, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் எதுவும் தப்பன்ல, இதில் என்ன அருகதெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது. வீட்டில் இருக்கவங்க ஒருத்தன் கேட்டாங்க, அதுவும் நான் என் காசை கொடுக்கல, என் வீட்டுக்காரர் காசு தான் கொடுக்குறேன், நான் அவர் காசு தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா அவன் எப்படி வந்தான், வானத்துலேருந்து குதிச்சு வந்தானா, நான் பெற்று தான் வந்தான் அப்படின்னு சொல்ல, இப்போ சூப்பராக மகா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இதே மாதிரி வீட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு கொடுக்குற காசு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, அதெல்லாம் பாட்டிமா உங்களுக்கு கணக்கு பார்த்தாங்களா, இல்லை அப்போ நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் நீங்கள் தான் என் மாமியார், நான் தான் உங்கள் மருமக, இதை மாற போகிறதில்ல அப்படின்னா, நானும் நீங்கள் ஒன்று நினைக்கிறியா, உனக்கு எவ்வளோ திமிரு, மன்னிப்பு கேளு அப்படின்னா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு உங்க திருப்பி சொல்ல, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்குலாம் இதில் பாட்டியை வேற, என்னம்மா நீ என்ன இருந்தாலும் மீனாட்சி வேணான்னு சொன்ன, சரி ராஜலட்சுமி வேணான்னு சொன்னப்பறம் நீ ஏமா கொடுத்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, எவ்வளோ திமிரு உனக்கு அப்படின்னு கையை ஓங்குறாங்க. ராஜலட்சுமி கையை கரெக்டாக பிடிச்சிடுறாரு சூர்யா. பிடிச்சிட்டு அவர் தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம குடும்ப பாரம்பரியம் என்ன, எப்படி ஒரு பழக்க வழக்கம் இருக்க குடும்பம், என்ன உங்களுக்கு கோபமாக இருந்தாலும் வார்த்தையில் சொல்லாமே தவிர எப்படி கை வாங்கலாம், ரொம்ப தப்பு இது, அவளை அடிக்கிற உரிமை, கை வாங்குற உரிமை, யாரையும் கை வாங்குற உரிமை நம்ம குடும்பத்திலே கிடையாது, யாருக்குமே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பிறகு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் என்ன தப்பானா எனக்கு புரியல, அவள் என்கிட்ட நேராக கேட்டதுக்கப்புறம் நான் தான் எடுத்துக்கோன்னு சொன்னேன், என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் கொடுத்தா அப்படிங்கும் போதே டக்குன்னு இவங்களும் சொல்லிடுறாங்க, எனக்கு அத்தை கொடுக்க வேணான்னு சொன்னது தெரியவே தெரியாது, அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்க என்கிட்ட நேரடியாக இதை மட்டும்தான் சொன்னாங்க, பணம் வேணும்னாங்க நான் அதை கேட்டு சார்ந்தேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சித்ராவை ஏதோ செஞ்சுருக்கா அப்படின்னு ராகவன்லேருந்து எல்லாரும் மாற்றி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சொல்ல ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே என் மேலே படி போடுறீங்க அப்படின்னு திருப்பி பேச, உடனே இப்போ என்ன இருந்தாலும் இப்படி அடிச்சிருந்துருக்கூடாது, பண்ணது தப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாக மாற்றி பேச, கடைசியாக தாத்தா வேறு நமக்கு எங்கே மரியாதை இருக்குது, இந்த வீட்டில் இருக்கவங்களாம் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க, இப்படி ஒரு மோசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு அவர் வேறு பேச, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வேஸ்ட்டு, நான் செல்லா காசு நடபடமாக இருந்துக்கிறேன், யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன், மூத்த மருமகன் இருக்குது, எனக்கு இருந்த எல்லா உரிமையும் விட்டு கொடுக்க, பெரிய இந்த உரிமை விட்டு கொடுக்குறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. ராஜலட்சுமி போதும் அப்படின்ட்டு என்னை அவமானப்படுத்தி திருப்பி என்கிட்ட பேசவையா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் கோடீஸ்வரி ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாங்க, எப்பா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஏதோ தோணுது, அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு தோணுது, கால் பண்ணால் எடுக்க மாட்டான், ஐஸ்வர்யா கால் பண்ணால் எடுக்க மாட்டான், என்னமோ எனக்கு பெத்த மனசு அப்படியே வயிறு அப்படியே எரியுது அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் ஓட்டி விட்டுலாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க அவங்க பண்ணுறது எல்லாமே. ஸோ அதுக்கு நல்ல ஏன்னா அது அந்த டப்பிங்காக, அந்த ஆக்டிங்காக, இல்லை அந்த டைலாக் அவங்க கொண்டு வர விதமாக என்னென்னு புரியல எனக்கு. அது ஒரு விஷயம் மட்டும் ஒத்தே வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி அனாயிங்காக எரிச்சலாக தான் இருக்கே தவிர செட் ஆகி பார்க்க முடியல அந்த கோடீஸ்வரியோட சீன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக இந்த எபிசோடு முடிக்கும் பொழுது இப்போ நேராக போய் சொல்லிடலாம், அவங்க அம்மாட்ட போய் உண்மையை சொல்லி அவங்க அம்மாவை சரி பண்ணிடலான்னு இவர் மேலே போகிறாரு. என்னை அவமானப்படுத்திட்டல, எனக்கு அவ்வளோ பெரிய இது அவமானமாயிடுச்சு, எல்லோரும் என்ன கேள்வி கேட்குறீங்க, எல்லாம் தரையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க, அவளை நீயும் அதுக்கு தலைவன் ஆகிட்ட, எல்லாம் மாறிட்டு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் ஏன் தெரியுமாமா அப்படின்னு சொல்ல வந்தவர், ஐயோ சொன்னால் இப்போ வீடே இப்போவே எல்லோரும் சாவு வீடு மாதிரி சோகமாயிடுவாங்க, தாத்தாவை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம்